வணக்கம் கைஸ். இந்த பம்பை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பின்னாடி முன்னாடி டே தான். அது என்னடா பின்னாடி முன்னாடினா வீடியோ எண்ட்ல சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலம்புரை ஏஞ்சி பிளாக் காஃபி போடுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். சே மத்தியானம் போல் ஏஞ்சி பிளாக் காஃபி போடுறது பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா நம்ம பார்க்குற பேட்மேன் வேலையில் எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். இனிமேல் ஜிம்மு முடிச்சுட்டு வர முட்டையை மட்டும் வேக வச்சிருன்னு எங்கள் அம்மாவும் சரி ஓகேன்ற போல் சொன்னாங்க. நாளைக்கு தான் தெரியும் என்ன கதை ஏது கதைன்னு. எம்டி ஸ்டொமக்கில் ஜிம்முக்கு செதறிட்டேன். ஜிம்முக்கு போனோன்னு தொடர்கட்டி நண்பர் கூட சின்ன பேச்சு, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கார்டியோ பக்கம் ஒதுங்கன்னா அடிக்கிற வெயில 10 நிமிஷத்துலேயே அவுட் ஆயிடுறேன். என்ன கதைனே தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு புதுசாக ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன், அதாவது ரைஸ் கேக்கு. ஏன் ப்ரோ ப்ரீ ஒர்க் அவுட்டாக குடிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு செட் ஆகாது ப்ரோ, காதுகெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். சாப்பிட்ட உடனே பேக் ஒர்க் அவுட் வார்மப்லாம் முடிச்சுட்டு ஹெவி வெயிட்டில் போட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் கேக்கை சாப்பிட்டு ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் எனர்ஜி ஒரு லெவல் பீக்காக இருக்கான். என்னால் காப்ஸ் கொஞ்சோண்டு இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு பம்பை செக் பண்ணி பார்த்தா ஓகே, ஓரளவு கண்டிஷன் ஓகே. உடம்புல சில இடத்துல கொழுப்பு நண்பர்கள் இருந்தானுங்க. அவனுங்கெல்லாம் எப்படி சாவடிக்குதுன்னு யோசிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே ஹாப்பி. எங்கள் அம்மா சொன்ன வாக்கு இதெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸும் சிக்கனையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸை கிளம்பி போயிட்டேன். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு இது தான், ஆஃபீஸ் கிளம்பி போகிறது. வர வீட்டில் ஒரு மீல் தான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஃபீஸ் போய் தான் 3 மீலை சாப்பிட்றேன். அங்கே டைம் இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு பப்பும் பைஸ்.